ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா ஒரு 10,000 பேரை தாங்கக்கூடிய ஒரு ரோட்ல, ஒரு சாலையில 27,000 இருந்து 30,000 பேர் வரைக்கும் எதுக்காக போலீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தது? நிறுத்தி இருக்கலாமே. ஒரு ஒரு சாலையினுடைய என்ட்ரன்ஸ்லயே நிறுத்தி இருக்கலாமே. இல்ல போ முடியாது, அங்க ஃபுல் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்கலாமே. ஆம், அவர்கள் அப்படி கேட்காம போற போலீஸ மீறி போவாங்களா என்ன? ஏதோ கொஞ்சம் பேர். அது வந்து நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிருக்க வேண்டிய ஒரு கூட்டத்த கண்ட்ரோல் பண்ணாம அந்த இடத்துக்கு போகட்டும். ஏதாவது இப்படி ஒரு அசம்பாவிதம் மேபி அவங்க இவ்வளவு மோசமா நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒன்று நடக்க வேண்டும், தம்பி விஜய்க்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வர வேண்டும் என்று யாரோ திட்டமிட்டு செய்ததாக யூகிக்கலாம். ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசனுடைய விசாரணை கமிஷன் இருக்கு, விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப சிபிஐ விசாரணை வருது. அதற்குள் நாம இதை வந்து உண்ணம் கிளறி கிளறி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு வர்ற செய்திகள் நமக்கு அப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்குது. நம்ம அதை பெருசா பேசாம இருக்கிறது நல்லது. மிக பெருந்தன்மையாக தன்னுடைய அனுபவ முதிர்ச்சியில் மிக அழகாக எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் முதல்லயே தம்பி விஜயை காப்பாற்றினார். தாவேக்காவை அவர் சொன்ன பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம் என்று முதலில் அவர் சொன்னது. சிபிஐ விசாரணை இது வேண்டும் என்று கேட்டது. அப்படியே அவர்களை அந்த தம்பிகளை எல்லாம் காப்பாற்றியதுன்னு சொல்லலாம். அதற்கு பிறகுதான் எல்லாமே மாறுச்சு.